ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் அரிசி மாவு இருக்க கண்டிப்பாக அந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டான ரெசிபி. அரிசி மாவு எடுத்துகிட்டு வந்து இடியப்பத்துக்கு மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிட்டு இடியப்பம் புழிஞ்சு எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா வேக வச்சு ஆற வச்சு உதுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான காய்கறி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இடியப்பம் வந்து எல்லாருக்குமே செய்ய தெரியும்னு நினைக்கிறேன், அதனால தான் வந்து செஞ்சு காட்டலை. இப்போ தேவையான அளவு வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானது ஒரு 7-8 பல் பூண்டை வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். வேணும்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் துருவி இதோட சேர்த்துக்கோங்க. பூண்டு வந்து லைட்டாக கலர் மாறினதும் கட் பண்ணி வச்சுருக்க காய் எல்லாமே மொத்தமாக சேர்த்துக்கிறேன். இதில் வந்து ஒரு வெங்காயம், ஒரு சின்ன கேரட், ஒரு சின்ன குடமிளகாய் வந்து சேர்த்துருக்கேன். வேணும்னா முட்டைக்கோசும் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து காய் ரொம்ப வேகணுன்ட்டுலாம் இல்லை, லைட்டாக வதக்குனா போதும். அந்த கடித்து சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இந்த காய்கறிக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன். இடியப்பம் வேக வைக்கும்போது அதுலேயும் உப்பு சேர்த்துருக்கேன், அதனால் இதில் கொஞ்சமாக மட்டும் பார்த்து சேர்த்துக்கிறேன். இது வந்து காயெல்லாம் லைட்டாக வதங்கினதும் சைடில் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு முட்டை உடைச்சி சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து இடியப்பம் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் முட்டை வந்து சேர்த்துக்கோங்க. முட்டைக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். உப்பும் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு முட்டை லைட்டாக வெந்ததும் அதுக்கப்புறமா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா உதிரி உதிரியாக வரும். முட்டையும் நல்லா வெந்ததுக்கப்புறமா காய்கறியும் அந்த முட்டையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். இது வந்து நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு கூட குட்டீஸ்க்கு வந்து கொடுத்து விடலாம். சூப்பராக சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. இப்போ நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து நான் சேர்க்குறது வந்து சிஸ்வான் சட்னி சேர்த்துக்கிறேன். இது இல்லைனாலும் பரவாயில்ல, வீட்டில் என்ன சாஸ் இருக்கோ அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல சேர்த்துட்டு இப்போது உதுத்து வச்சுருக்க இந்த இடியப்பத்தை வந்து இதில் சேர்த்துட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டிங்க அப்படின்னா நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்து வரும். இப்போ சூப்பரான இடியாப்பம் நூடுல்ஸ் வந்து வீட்டிலேயே ரெடி பண்ணியாச்சு. ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி இடியாப்பம் நூடுல்ஸ் வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.